வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா 2 நிமிடங்கள்ல 2 பயிற்சிகள் செய்யலாம். இது எதுக்காக செய்யறோம்னா நம்மளுடைய உடல் பருமன் குறையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியை நம்ம பார்க்கலாம். இப்போ பதிவை பார்க்கலாம். நம்ம வித் வால் சப்போர்ட்டோட வரோம். இந்த நிலைக்கு வந்துட்டு இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு, கைகள் வந்து இங்க இருக்கணும். நல்லா நிமிர்ந்த நிலையில ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம். நம்ம இரண்டாவது பதிவு பார்க்கலாம். நம்ம இப்ப வந்து ஒரு வஜ்ராசன நிலையில அமர்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு தோற்றம் இது. இந்த நிலைக்கு நம்ம வந்துடும். வந்துட்டு ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில போகும். பேக்வர்ட்ல வரும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு, உங்களுடைய கைகளை முன்புறமாக கொண்டு போகலாம், இல்ல கைகளை இப்படி பின்புறமாக கொண்டு போகலாம், தவறு இல்லை. இப்ப நம்ம வந்து கைகளை வந்து ஃபார்வர்ட்ல கொண்டு போறோம். இது போல கொண்டு போறோம். உங்களால எந்த அளவுக்கு ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணலாம். நெத்தி பகுதி என்பது தரையில தொடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு செய்தால் போதுமான ஒன்று. இப்ப நம்ம 2 பயிற்சிகள் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து உட்கடாசனம். உட்கடாசனன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்காலியை போல தோற்றம் இருப்பதனால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம். இதுல செய்வதனால உங்களுடைய உடல் உறுப்புகள் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையாக நம்ம பார்க்கலாம். நடைபயிற்சிக்கு பதில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்யலாம். உங்களுக்கு நேரங்கள் இருக்கிற பட்சத்தில் இந்த உட்கடாசனம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் தாராளமாக ஒரு 5 நிமிடம் என்பது தாராளமாக செய்யலாம். இதில் எந்த தவறுகளும் இல்லை. இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம சசங்காசனம் செஞ்சோம். அதாவது ஒரு நிலவை போல பாதி நிலவு தோற்றத்தில் இருப்பதனால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம். இந்த பயிற்சியில் செய்வதனால உங்களுடைய உடல் பருமன் என்பது வெகுவாக குறையக்கூடிய ஒரு நிலையாக நம்ம பார்க்கலாம். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு நிலையாகவும் பார்க்கலாம் இந்த பயிற்சி என்பது. அதே போல் டயபெட்டிக்கும் ரொம்ப நல்லது. உங்களுடைய இரத்த ஓட்டம் என்பது சீராக்கக்கூடிய ஒரு நிலையாகவும் பார்க்கலாம். ஜீரண சக்தி அதிகப்படுத்தும். அதே போல் மோஷன் ப்ராப்ளத்தை சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றலும் உண்டு. இதுவும் ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம். இந்த பயிற்சி செய்வதனால உங்களுடைய உடல் பருமன் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையாகவும் பார்க்கலாம். அதே போல உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு ஆற்றலும் உண்டு இந்த சசங்காசனம் பயிற்சிக்கு. இதுல யாரு செய்ய வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது, உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஐபிபி இருக்கு, ஸ்பைனல் ப்ராப்ளம் இருந்தால் இந்த சசங்காசனம் பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். உட்கடாசனம் பயிற்சி என்பது செய்யலாம். இந்த உட்கடாசனம் பயிற்சி நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது உடல் பருமன் குறையக்கூடிய ஒரு நிலையாகவும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு அந்த ஸ்ட்ரெச்சர்ல நம்மளுடைய மூச்சு காத்த உங்களால எந்த அளவுக்கு நிறுத்த முடிகிறதோ, வயிறு பகுதி என்பது உள்ளுக்கு செல்ல வேண்டும். இப்போ மூச்சு காத்து வெளியில போகும் பொழுது வயிறு பகுதி என்பது வெளியில வரும். உட்கடாசனம் செய்யும் பொழுது அந்த மூச்சு காத்து என்பது உள்ளுக்கு இழுக்கும் பொழுது வயிறு பகுதி என்பது உள்ளுக்கு செல்கிறது. மூச்சு காத்து வெளியில அனுப்பும் பொழுது வயிறு பகுதி என்பது வெளியில வருகிறது. இதை நார்மலா நம்ம யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். மூச்சு காத்து வந்து நம்ம வெளியில போகும் பொழுது இந்த நிலை என்பது ஏற்படும். அதே போல உள்ள இழுக்கும் பொழுது அந்த வயிறு பகுதி என்பது மாறக்கூடிய ஒரு நிலையாகவும் நம்ம பார்க்கலாம். இது போல செய்யும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு ஆற்றலை நம்ம பார்க்கலாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. உடல் ரீதியாக ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால் மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு பயிற்சிகள் செய்வது என்பது ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். நன்றி, வணக்கம்.